நாங்கள் அண்ணா நகர் பகுதியிலேருந்து வரோம். என் பேர் செல்வலீலா, கணவன் பேர் சாலமோன். எங்கள் இடத்துல சொந்த கடை ஒன்று தேவன் ஆரம்பிக்க கிருபை செய்தார். ஆனால் மெயினில் 28 வருஷமாக கடை வச்சுருந்தோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை போன வருஷம் இதே நாளில் இங்கே வரும்போது, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு வந்து தாண்டி உன்னுடையதாகும் அப்படிங்கிற வாக்குத்தத்த வசனத்தை தேவன் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதை படிச்சுட்டு நாங்கள் மாட்டி வச்சிட்டோம். அவ்வளோதான். எனக்கு அதை பற்றி சிந்தனை இல்லை. ஒரு நாள் நான் யோசனை பண்ணிவிட்டு ஆண்டவர் இருக்கும்போது, ஆண்டவர் கிருபையா, ஆண்டவர் இவ்வளோ தூரம் இத்தனை கடை இருந்தாலும் நம்ம கடைக்கு இவ்வளோ பேர் ஜனங்க வராங்களே ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை துதிச்சிக்கிட்டே இருக்கும்போது, திடீர்னு அந்த வார்த்தையை நான் படிக்கும்போது கரெக்டாக அவ்வளோ கடை, மெயினில் அவ்வளோ கடை இருக்குது, அதை தாண்டி எங்கள் இடத்துல வராங்கன்னா ஆண்டவருடைய கிருபைன்னு தான் சொல்ல முடியும். அதே போல் அந்த வசனமும் அதே போல் தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தை அன்னைக்கு நான் உணர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். அதே போல் தேவன் அந்த வார்த்தையின் மூலம் எங்களுக்கு கிருபையாய் முன்னாடி இருந்த வியாபாரத்தை காட்டிலும் தேவன் அதிகமாக எங்களுக்கு வியாபாரத்தை கொடுத்து எங்களை நடத்தினார். 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் கடையினாலே நிற்கிற வேலை நிற்கிறதுனால இவங்களுக்கு நரம்பில் கொஞ்சம் பீடிங் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டு, அப்போ 3ஆவது மாதம் ஒரு நாள் அன்பரின் பாத்தில் ஒரு நாள் கொட்டி வாக்கத்தில் போயிட்டு ஜோம் நீட்டு தான் நம்ம அடுத்த நாள் ஆப்ரேஷன் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சரி ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண போனோம். அப்போ அண்ணா ப்ரேயர் பண்ணிவிட்டு கிருபையினால் உங்களை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அங்கே போய் ரிசல்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு வெளியில் தான் நரம்பில் தான் பால்ட்டுன்னு பார்த்தோம். ஆனால் நரம்பு குழாயிலையும் உங்களுக்கு பால்ட் இருக்குது. அதனால் நாங்கள் யோசனை பண்ணி தான் சொல்ல முடியும், என்ன பண்ண சொல்லலாம், நீங்கள் கடை வியாபாரத்தெல்லாம் விட்டுறணும், எல்லாத்தையும் விட்டுறணும், வேறு ஏதாவது சின்ன தொழில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிசல்ட்டெல்லாம் பார்த்துட்டு உடனே சொல்லுவாங்க, சரி வெளியில் ரிசல்ட் எடுத்தீங்க, இன்றைக்கி நம்ம ஸ்கேன்லேயே ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதி கொடுத்தாங்க. அங்கே அந்த ரிசல்ட்டில் பார்க்கும்போது தேவன் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தேவன் மாற்றி கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் திருச்சி ஸ்ரீரங்கம் பட்டணத்துலேருந்து வந்திருக்கிறேன். நான் 10க்கு 13 சைஸில் சின்னதாக ஒரு கடையை பட்டாணி வியாபாரம் தான் நடத்திக்கிட்டு இருந்தேன். பிரதரை சந்தித்து நான் ஜெபம் பண்ணக்கு அப்புறம் 550 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய ஒரு கடையாக மாற்றி ஸ்ரீரங்கப்பட்டத்தில் ஒரு மொத்த வியாபாரியாக என்னை மாட்ட கிருபை செய்தார். சென்ற ஆண்டு வியாபாரிகளுடைய ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்துக்கும் போது திருப்தி ஃபுட் ப்ராடக்ட்ங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய அதிபர் அவர்கள் இந்த இடத்துல தன்னுடைய சாட்சியை சொன்னாங்க. அந்த சாட்சியை கேட்டுட்டு நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். ஏசப்பா, இந்த மொத்த வியாபாரத்தை தமிழ்நாடு முழுவதும் நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்கணும். அப்போ தான் பிரதர்கிட்ட ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். 3 நிமிடம் எனக்காக ஜெபிச்சாங்க. நான் சொன்னேன், என்னுடைய வியாபாரத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போகணும் பிரதர், எனக்காக ஒரு நல்ல ஒரு பிராண்டு பேரை எனக்கு கொடுங்க அப்படின்னு. சுவை ஸ்நாக்ஸ்ங்கிற பேரை நீங்கள் வைங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சுவை ஸ்நாக்ஸ்னோடனே இந்த சுவை ஸ்நாக்ஸை நான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய சூழ்நிலை எப்படி இதை நான் ரிஜிஸ்டர் பண்ணுறது, இது ஏற்கனவே இருக்குமேன்னு என் ஒய்ஃப்கிட்ட நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாங்க, இது கர்த்தர் கொடுத்தது, கண்டிப்பாக யாரும் இந்த பேரை வச்சிருக்க மாட்டாங்க, நீங்கள் தைரியமாக போங்கன்னாங்க. நான் மீடியேட்டர் மூலமாக அந்த நெட்டில் பார்க்கும்போது 17 பேர் சுவைங்கிற பேரை யூஸ் பண்ணியிருக்காங்களோடைய சுவை ஸ்நாக்ஸுங்கிற பேரை யாருமே யூஸ் பண்ணலை. கடன் வாங்காத அளவுக்கு இந்த வியாபாரத்தை கொண்டு வரணும்னு சொன்னேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய் வைத்து அந்த தொழிலை ஆரம்பித்தேன். எனக்கு கடைசியாக முடிக்கும் போது கிட்டத்தட்ட 8-9 லட்ச ரூபாய் செலவாச்சுது. 10 பைசா கடன் வாங்கல. அதே மாதிரி என்னுடைய விளம்பரங்கள் கொடுக்கும்போது நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக அந்த வசனத்தை ஆதியாகமம் 24:60 வசனத்தை மேலே போட்டு தான் நான் என்னுடைய விளம்பரத்தை எல்லா பத்திரிகையும் கொடுப்பேன். அது என்னுடைய கடையிலையும் அந்த வசனத்தை தான் வச்சிருக்கிறேன். இப்படியாக நான் கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற நிமித்தமாக எனக்கு தமிழ்நாடு முழுவதும் 41 டீலர்களை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த குறுகிய காலத்தில் எனக்கு 41 டீலர்கள் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோக தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
24, 25 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? களங்கள் தானியத்தினால நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பினதான என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்பவும் உங்களுக்கு அளிப்பேன். உங்கள் களங்களை தானியத்தினால நிரப்புவார். அப்படின்னா உங்களுடைய வருமானங்களை நிரப்புவார் என்ற அர்த்தம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த களங்கள்ல தானியங்கள் வந்து நிரம்பிருச்சுன்னா என்ன ஆகுமாம்? ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடுவாம். அப்படின்னா வருமானங்கள் வழிந்தோடுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும், உங்கள் களங்களிலே தானியங்கள் நிரம்பி வழியும். அப்படின்னா நீ வேலை செய்துட்டு வந்து அறுவடை இல்லாம வீட்டுக்கு வர்றதுனால பல வருஷமாக உங்கள் களங்கள் காலியாய் கிடக்கிறது. இந்த தானியங்களை நீ பக்குவப்படுத்துகிற களங்களுக்கு நேராக வருமானங்கள் வரவில்லை. வேலை செய்யற, கடினமா உழைக்கிற, 24 மணி நேரமும் உழைக்கிற, 24 மணி நேரமும் உழைச்சிட்டு 10 பைசா பிரயோஜனம் இல்லாம வீட்டுக்கு வர்ற களங்கள் எல்லாம் காலியா கிடக்குது. அந்த தானியங்களை நீ கொண்டு வந்து அறுவடை செய்து அதை பக்குவப்படுத்துகிற களங்கள் காலியா இருக்கிறது. இன்றைக்கு பிறகு உன் களங்கள் தானியத்தினால நிரம்பும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கையிட்டு செய்கிற காரியங்கள் உனக்கு வாய்க்கும். ஆண்டவருடைய வசனம் சங்கீதம் 126 சொல்லுகிறது, அள்ளி விதைக்கிற விதைகளை அழுது கொண்டே போய் விதைக்கிறான், ஆனாலும் அதன் அரிகளை அறுத்து கொண்டு இனி கம்பீரத்தோட வருவான். எப்பொழுதும் ஒருத்தன் விதைக்கும் பொழுது கண்ணீரோடு தான் விதைக்கிறான். ஏன்னா செலவு. விதைக்கிறதுனாலே செலவு, வியாபாரம்னா செலவு, எல்லாமே செலவு, படிக்கிறதுனா செலவு. ஒரு பிள்ளைக்கு படிக்கும் பொழுது தாய் தகப்பன் அப்படியே ரத்த வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு தான் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறாங்க. சும்மா போய் மரத்தை பிடிச்சி உலுக்கிட்டு வந்து அந்த நெல்லிக்காய் கீழே கொட்டுற மாதிரி அவங்க அதை எடுத்து கொண்டு போய் உங்களுக்கு ஃபீஸ் கட்டலை. கடினமாக உழைக்கிறாங்க, ரத்த வியர்வை சிந்தி அவர்கள் உழைச்சி அதிலிருந்து வருகிற வருமானத்தை கொண்டு தான் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறாங்க, ஃபீஸ் கட்டுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அள்ளி விதைக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு படிப்பிற்காக அள்ளி விதைக்கிறாங்க, கெட்டா பணங்களை செலவு பண்ணுறாங்க. இன்றைக்கெல்லாம் எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கூலில் போனோன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ். நான் எல்லாம் படிக்கிற காலத்தில் காலேஜிலே 15 ரூபா தான் ஃபீஸ். 15னா 15,000 இல்லை, ஒன்லி 15 rupees. ஸ்கூலில் எல்லாம் ஃப்ரீ. இப்போவும் ஃப்ரீ ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அனுப்புறதுக்கு நமக்கு மனசு இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம பெஸ்ட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஃப்ரீ ஸ்கூலில் என்ன தான் பெஸ்ட்டு கொடுத்தாலும் நமக்கெல்லாம் என்ன தோணும் தெரியுமா? ஃப்ரீ ஸ்கூல் தானே, என்ன பெருசாக சொல்லி கொடுத்துட போகிறாங்க. +2ல் 600க்கு 600 மதிப்பெண்கள் வாங்கின ஒரு பிள்ளை, சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளை. அவங்க அப்போ ஒரு சாதாரண வேலை செய்கிற ஒரு மனுஷன், ஒரு சாதாரண கூலி தொழிலாளியுடைய பிள்ளை வாங்கி இருக்கிறான். ஆனால் நம்ம நினைப்பு என்ன தெரியுமா? நம்ம நினைப்புன்னு சொல்கிறத விட நம்ம ஆசை, நம்ம பிள்ளைகள் மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பு என்ன பண்ணோம்? நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கணும், என் பிள்ளை கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கணும், என் பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், என் பிள்ளைக்கு கோட்டு போடுற ஸ்கூல் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவ்வளவு அன்பு. அப்போ பாருங்க, அள்ளி விதைக்கிற விதைகளை விதைக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். நான் அழுது கொண்டு கஷ்டப்பட்டு சம்பாதித்து பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுகிறான். எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் வரும், இதன் அரிகளை என் பிள்ளை அறுத்து கொண்டு கம்பீரமாய் வீட்டுக்கு வருவாள். கம்பீரமா அவளுடைய எதிர்காலம் இருக்கும். கம்பீரமாய் என் பிள்ளையுடைய லைஃப் பிரகாசிக்கும் என்கிற நம்பிக்கையில நம்ம அள்ளி விதைக்கிறோம். கடந்த நாட்களை நீங்க அள்ளி விதைச்சிங்க, ஆனா பிள்ளைகளிடத்தில் இந்த அவுட்புட் வரல, மார்க் வரல. பிள்ளைகள் அதை கொண்டு போய் விரயம் பண்ணிட்டாங்க. பிள்ளைகள் சரியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவில்லை. பணம் போச்சே தவிர, ஃபீஸுங்கிற வழியில பணம் போச்சு, டியூஷன் என்கிற பெயரில் பணம் போச்சு, பிள்ளைகளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் என்கிற பெயரில் பணம் போச்சு. ஆனா பிள்ளைகள் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதன் நிமித்தம் அறுவடை குறைந்து விட்டது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் படிக்க முடியாதபடி காணப்பட்ட முசுக்கட்டை பூச்சிகள், அந்த பிள்ளைகளை அரித்து கொண்டிருந்த தேவையில்லாத காரியங்கள், பச்சை புழுக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு வாபஸ் வாங்கி அவைகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்பவும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு பிள்ளைகளும் படிக்காம இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கும். என்ன காரணம் இருக்கும்? சில பிள்ளைங்க கேம்லேயே குறியா இருப்பான். இன்னைக்கெல்லாம் ஃபுல்லாக வீடியோ கேம் தான். 24 மணி நேரம் வீடியோ கேம் வந்து அந்த வீடியோ கேமுக்கு அடிக்ஷன் ஆகி வீடியோ கேம் விளையாடுறதுக்காகவே எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு
ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் பார்த்து சொல்லுவோம் வயிறு வலிக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே மக்களே ஒரு மாத்திரையை கொடுத்து தண்ணியை கொடுத்துட்டு படுத்துக்க மக்களேன்னு விட்டுருவோம். நீங்கள் அங்கே போனோன்னா டோரை லாக் பண்ணிடுவோம். வயிற்று வலி எங்கே போச்சுன்னு தெரியும். அவனுக்கு வயிற்று வலியே இருந்திருக்காது, உட்காந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருப்பான். இப்படித்தான் பிள்ளைகள் பெற்றோரை ஏமாற்றுகிறான். நிறைய பிள்ளைகள் எதுக்கு மக்களே லேப்டாப்பு கேட்ட, எதுக்கு மக்களே மொபைல் கேட்ட, அம்மா இப்போ எல்லாம் நெட்டில் போய் சர்ச் பண்ணி நிறைய படிக்கலாம்மா. பிள்ளைகளை பெற்றோர் எப்படி ஏமாற்றுவாங்க தெரியுமா? நெட்டில் போய் நிறைய காரியங்களை நான் கற்றுக்க போகிறேன். இவன் கற்றுக்கணுன்னு சொன்னது ஒன்று, அவங்க அம்மா அதை நம்பியிருப்பாங்க. ஆனால் அவன் அதையெல்லாம் கற்றுக்க மாட்டான். எது தேவையில்லையோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு இருப்பான். எப்படி அறுவடை வரும்? அதான் சொல்கிறேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணங்களை பிள்ளைகள் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ இன்வெஸ்ட் பண்ண பணங்கள் தொழிலிலே உனக்கு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு எதுக்கு தெரியுமா? முதல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியினால நிரப்புறேன்னு சொன்னார். அது இருந்தா, அந்த ஞானமும் அறிவும் புத்தியும் உனக்குள்ள இருந்தா அறுவடை கண்டிப்பாக உனக்கு அமோகமாக இருக்கும். எனவே தான் முதல்ல அதை நிரப்பிட்டு 2வது ஆண்டவர் களங்களை நிரப்புவேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு பிறகு எந்தெந்த பிள்ளைகள் நான் கடனில் இருக்கிறேன், எனக்கு வருமானம் பத்தலை, எனக்கு பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மாதமும் கடன் வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களோ, உங்களுடைய இந்த நிலைமைக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு உங்கள் பிள்ளைகள் அவர்களை தொந்தரவு பண்ணின எந்த காரியம், நண்பர்களாக இருந்தாலும் சரி, தீய காரியமாக இருந்தாலும் எல்லாத்தையும், அதான் அழகான இந்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பினதான என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் கூடவே இருந்து உன் பிள்ளையை அரித்து கொண்டிருந்த அது எல்லாத்தையும் இன்றைக்கு நான் வாபஸ் வாங்கிட்டு அவைகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை மறுபடியும் உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய வியாபாரத்திலே, உன் வேலையிலே, உன் ஊழியத்தில், உன் படிப்பில். அப்படின்னாச்சுன்னா அந்த பிள்ளைகள் இனி நல்லா படிப்பாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்கள தொந்தரவு பண்ண எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அவங்களிடத்திலிருந்து வேரோட பிடுங்கி எடுத்துட்டார். ஏன்னா அவனும் கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நிரப்புகிறார். களங்கள் தானியத்தினால நிரம்பும். உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கிறதை இனி நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. அவர்களிடத்தில் அனுப்பப்பட்டிருக்கிற முசுக்கட்டை பூச்சிகள், கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்கங்கள், நேரத்தை விரயம் பண்ணின காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாபஸ் வாங்கிட்டு அவைகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு கொடுப்பார். அது நீ அறுவடை பண்ண காத்திருக்கிற வருமானமாக இருக்கலாம், ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணி அதில் வர வேண்டிய அந்த வருமானம் வர்ற நேரத்தில் பார்த்து எல்லாம் மிஸ் பண்ணினதாக இருக்கலாம். அவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து இனி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. உங்கள் களங்களை தானியத்தினால, வருமானத்தினால, செல்வங்களினால ஆண்டவர் நிரப்புவார். கடைசியாக, எந்தெந்த பிள்ளைகள் இன்னும் என்னுடைய கற்பத்தில் ஒரு ஆசீர்வாதமான பிள்ளை இல்லைன்னு வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய கற்பத்தை பரலோகத்தின் திரவியத்தினால நான் நிரப்ப போகிறேன். எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 17:14 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர், அப்பொழுது அவர்கள் புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக சேமிப்பார்களாம். நம்ம சின்ன வயசுல எல்லாம் எங்கள் அம்மா என்ன கொஞ்சம் பொழுது என் செல்லம், என் திரவியன்னு சொல்லி கொஞ்சுவாங்க. நான் அப்போ எல்லாம் நினைப்பேன், ஏதோ ரொம்ப ஆர்வ கோளாறுல, அன்புனால, பிள்ளை பேரில் வச்சிருக்கிற பாசத்தினால திரவியன்னு கொஞ்சுவாங்கன்னு நான் நினச்சேன். இது பைபிளில் உள்ள வசனன்னு எனக்கு தெரியாது. இங்கே இருக்கிறதுலையும் திரவியம் அப்படின்றது பைபிள் வசனன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் நான் வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியம். அந்த காலத்தில் என்ன அம்மா மடியில் போட்டுட்டு என் செல்ல திரவியன்னு கொஞ்சுவாங்களே, அவங்களுக்கு இந்த வசனம் தெரிஞ்சு கொஞ்சினாங்களா இல்லை தெரியாமல் கொஞ்சினாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் பரலோகத்தினுடைய திரவியம். திரவியம்னா என்ன? ட்ரெஷர், பொக்கிஷம் அப்படின்னு அர்த்தம். பரலோகத்தின் பொக்கிஷத்தை, திரவியத்தை ஒரு தாயினுடைய கற்பத்திலே நிரப்பும் பொழுது எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். நிரப்பும் பொழுது அவள் புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைகிறாள். அவள் புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைகிறது மாத்திரமல்ல, பிறக்க போகிற பிள்ளைக்காக சேமிப்பாளாம். இதை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு கனெக்ட் ஆச்சு. சிலர் சொல்லுவாங்க, டேய் நேற்றைக்கு வரைக்கும் ஒண்டி கட்டையாக சுற்றிட்டு இருந்த, இப்போ உனக்கு மனைவி கரு தாங்கியிருக்கா, ஒரு குழந்தை வரப்போகுது,
இதுக்கு மேலேயாவது பொறுப்பாக இருந்துக்கோ, இதுக்கு மேலே உன் பிள்ளைக்காக 4 காசு சேர்க்கணும், குடிச்சிட்டு முன்னாடி அலைஞ்ச மாதிரி என்னை அலையாத. பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? குழந்தை கன்சீவ் ஆன உடனடியாக, தன்னுடைய மருமகள் கன்சீவ் ஆன உடனே, இல்லைன்னா மகள் கன்சீவ் ஆன உடனே அந்த பிள்ளைத்தாச்சியுடைய ஹஸ்பண்டை பார்த்து சொல்லுவாங்க, இதுக்கு மேலே பொறுப்பு இல்லாமல் நடக்காத பாரு, இதுக்கு மேலே நீ ஒரு பிள்ளைக்கு அப்பா ஆயிட்ட, நீ அப்பன்றதை நினச்சிக்கோ, அப்பான்றதை நினச்சிக்கோன்னுவாங்க. இதெல்லாம் வசனங்க. வசனம் சொல்லுது, அவ கன்சீவ் ஆன உடனே பிறக்க போகிற பிள்ளைக்காக மீதியானதை சேமிக்க ஆரம்பிக்கிறாளாம். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்காக பெற்றாரே செல்வங்களை சேர்க்கிறாங்க. இதெல்லாம் வசனங்கள். நீ ஏதோ நான் பிள்ளைய பத்துட்டேன், இதை பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு செல்வங்களை நீங்கள் சேர்த்து வைக்கணும். ஆவிக்குரிய செல்வங்களையும் கொடுக்கணும், உலக செல்வங்களையும் கொடுக்கணும். அதுக்கு நீ கொடுக்கணும்னா நீ நல்ல செம்மையாக நடந்தால் தான் கொடுக்க முடியும். நீ பாட்டு ஊதாரியை சுற்றிட்டு இருந்தால் பிள்ளைகளுக்கு செல்வங்களை சேர்க்க முடியாது. பிள்ளைகளுக்கு எதையும் நீ வைத்து போக முடியாது. வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளுக்கு பெற்றாரே செல்வங்களை சேர்க்கிறார்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு தாயினுடைய வயிற்றில் ஆண்டவர் பரலோக திரவியத்தை நிரப்பி அவளுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்த உடனே மீந்ததை சேமிக்க ஆரம்பிக்கணுமா. மீந்ததை பிள்ளைக்காக சேமிக்கிறாள். இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைகளுக்காக நான் எதுவுமே சேமிக்கலை, சேவிங்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நிரப்புகிற ஆண்டவர் இனி சர்ப்ளஸ் இன்கமை உன் பிள்ளைகளுக்காக கொடுப்பார். ஒரு காலத்தில் வீட்டுக்கு 3/4 டசன், 1 டசன், 1/2 டசன் சர்வசாதாரணமாக பிள்ளைங்க. இப்போ அப்படியே நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுதை தேஞ்சி கட்டரம்பாச்சுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு மோசமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி 1, 2, 3ன்னா பெரிய காரியம். கேட்டால் சொல்லுவாங்க, இந்த விலைவாசியில் எங்கள் பிரதர் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, 1க்கு படிக்க வைக்கிறதே பெரிய, இவ்வளோதான் உன் விசுவாசம்னா அவ்வளோதான் உனக்கு கிடைக்கும். 1 படிக்க வைக்க தான் எனக்கு வருமானம் உண்டுன்னா உன் விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசத்தின்படியே உனக்காக கிடவும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளைகளுடைய அருமை அன்னைக்கு நமக்கு தெரியலை. இனி வருகிற நாட்களில் உங்கள் பிள்ளைகள் தான் உங்களுக்கு பெரிய சொத்து. அதை ஞாபகம் வச்சுங்க. உன்னுடைய விசுவாசம் 5 பிள்ளைகளுக்கு இருக்குதா, 5 பிள்ளைகளுக்கு ஏற்ற வருமானத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா அவர் போஷிக்க கடமைப்பட்டிருக்கிறார். ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், பரலோகத்தின் திரவியம் அப்படின்னு அவர் 5 பிள்ளை இருந்தால் 5 பிள்ளைகளை வளர்க்க ஆளாக்க ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த காலங்களில் பெரியவங்க 8 பிள்ளைங்க 10 பிள்ளைங்களை பெற்றுட்டாங்க. ஏன்னா விசுவாசம். அப்படிப்பட்ட பஞ்ச காலங்கள் எங்கள் காலங்களில் பார்த்தேன். நீங்கள் எல்லாம் இன்னும் பஞ்சத்தை பார்க்கவே இல்லை. கொரோனால கூட நீங்கள் பஞ்சத்தை பார்க்கல. காரணம், உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு தாராளமாய் அந்த நாட்களிலும் ஆகாரம் கொடுத்தார்கள். அந்த விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு குழந்தை இல்லைன்னு வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் இன்றைக்கு இந்த பரலோகத்தின் திரவியத்தினால உங்கள் கற்பத்தை நிரப்புவார். நீங்கள் புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைஞ்சு மீந்ததை உங்கள் பிள்ளைகளுக்காக சேமிப்பீங்க. 1 போகிறோம் 2 போகிறேன்னு நினச்சவங்களுக்கு இன்றைக்கி ஆண்டவர் நல்ல பூஸ்டிங் கொடுத்துட்டாரு. நீ 5ன்னு நினச்சிங்கன்னா 5 பிள்ளைகளுக்கு ஏற்ற வருமானம், 10 பிள்ளைங்க எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா 10 பிள்ளைகளுக்கு ஏற்ற வருமானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ ரொம்ப நல்ல ஆண்டவர், நீ பெரிய ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். நீர் சொன்னது போல ஞானமும் அறிவும் புத்தியும் அளவில்லாமல் என் பிள்ளைகள் மேலே நீர் இறங்க பண்ணி அவற்றை வைத்திருக்கிற ஆவியானவரால் என் பிள்ளைகளை நீர் நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய பலனையும் சரீர பலனையும் ஃபினான்ஷியல் பலனையும் நீர் கொடுத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு பிறகு எல்லாவற்றையும் யூகித்து திட்டம் போட்டு செய்கிற கிருபை என் பிள்ளைகளுக்கு தாரும். தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு அமர்ந்து கணவன் மனைவியாக இருந்து திட்டம் போட்டு காரியங்களை செய்யட்டும். பெற்றோர்கள் பிள்ளைகள் அமர்ந்து திட்டம் போட்டு ஒவ்வொரு ஃபினான்ஷியல் காரியங்களையும் திட்டம் போட்டு ஜெபித்து செய்யட்டும். யூகித்து செய்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் அருளுகிற ஆவியினாலே என் பிள்ளைகளை நீர் நிரப்பி நீர் அழகு பார்ப்பீராக. அதன் நிமித்தம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளும் சோதனைகளும் முடிவுக்கு வரட்டும். களங்கள் தானியத்தினால நிரம்பும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய களங்கள் காலியாக கிடக்குது. வருமானம் இல்லை, வியாபாரத்தில் வருமானம் இல்லை, வேலை செய்ய போனால் சம்பளம் கிடைக்கல.
எத்தனையோ மாசமா சம்பள பாக்கி வச்சிருக்கிறாங்க. நான் படிக்கணும்னு போகிறேன், என்னால் படிக்க முடியலை, வேதனையோடு பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா. அதற்கு காரணமாக இருக்கிற அவர்களோடு இருந்து அவர்களோடு ஒட்டி கொண்டு இருந்த எல்லா முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், பச்சை கிளிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு அவர்களிடத்திலிருந்து பிடுங்கி வாபஸ் வாங்கி எடுத்து, ஆண்டவரே அவர்களுக்கு இனி கம்பீரமான அறுவடையை கொடுத்து என் பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும், செல்வங்கள் நிரம்பி வழியட்டும், பேங்க் அக்கௌண்ட் நிரம்பி வழியட்டும், பொக்கிஷ சாலை நிரம்பி வழியட்டும். நகையெல்லாம் அடமானத்தில் போயிடுச்சு, நகைப்பட்டியெல்லாம் காலியாக இருக்கு, நிரம்பி வழியட்டும் சுவாமி. நான் கழுத்தில் தாலி செயின் கூட ஆண்டவரே நான் கவரிங் போட்டிருக்கிறேன், நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. நிரம்பி வழிகிற செல்வங்களையும் நீர் என் பிள்ளைகளுக்கு தாரும். பொன்னையும் பொருளையும் கையிலே வைத்திருக்கிறவர் நீர், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்னீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுத்து என் பிள்ளைகளை இன்றைக்கு நீர் கனம் பண்ணுவீராக. இன்றைக்கு பிறகு தரித்திரங்கள் மறைந்து போவதாக. என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாக அவர்களை நீர் மாற்றும்படி நிறைஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி நடத்தும் சம்மர் பிரேக் ஸ்கில் மேக். பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் ஏப்ரல் மற்றும் மே கோடை விடுமுறை முன்னிட்டு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழிற்கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டு உள்ளோம். மேலும் விவரங்களுக்கு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் தகவல் தொடர்பு மையத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.